தற்போது அண்மை செய்தி, வாடகை பாக்கி விவகாரம் தொடர்பாக கிண்டி ரேஸ் கிளப்புக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற உத்தரவுப்படி அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், விவரங்கள். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ரேஸ் கோர்ஸுக்கு நீதிமன்றத்தின் உத்தரவின்படி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை சீல் வைத்திருக்கிறது. இதனுடைய காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ரேஸ் கோர்ஸ் ஆனது 160 ஏக்கர் பரப்பளவில் விருந்திருக்கிறது. பல்வேறு செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதற்கு முன்பாக குதிரை பந்தயம் நடைபெற்றதற்கு பின்பு இங்கு தற்பொழுது இருக்கக்கூடியதில் குதிரை பந்தயம் நிறுத்தப்பட்டு விட்டது. அதைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் தான் 1945ஆம் ஆண்டு போடப்பட்ட குத்தகையினுடைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக 1970ஆம் ஆண்டு இதை அதிகப்படுத்த வேண்டும் குத்தகை என்பது தொடர்பாக நோட்டீஸ் என்பது கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து இது தொடர்பாக இந்த குத்தகை வருவாயை அதிகப்படுத்த வேண்டும். ஏனென்றால் 45ஆம் ஆண்டு வெறும் 614 ரூபாய் அளவிற்கு மட்டுமே குத்தகை என்பது நிர்ணயிக்க செய்யப்பட்டிருந்தது. அதை மறுசீரமைப்பு செய்வதற்காக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தாலும் தொடர்ந்து இது நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருந்ததன் காரணமாக இது செயல்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டு கொண்டிருந்தது. இந்த நிலையில் தான் சுமார் 730 கோடி ரூபாய் அளவிற்கு அந்த குத்தகை பாக்கி தர வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டு அந்த தராத பட்சத்தில் காவல்துறை அதிகாரிகளுடன் காவல் உதவியுடன் இதற்கு சீல் வைத்து அரசு அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருந்தது. இந்த அடிப்படையில் இன்று காலை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக சென்னை மாவட்டம் கிண்டி வட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலப்புலன்கள் உட்பட அனைத்திற்கும் வேளச்சேரி வட்டத்தை சேர்ந்த அந்த நிலம் என்பது புறம்போக்கு என பதிவு செய்து கொண்டு மெட்ராஸ் ரேஸ் கிளப்பிற்கு குத்தகைக்கு வழங்கியிருக்கிறது. இந்த நிலத்தினை குத்தகை ரத்து செய்து ஆணையிட்டதோடு மட்டுமல்லாமல் இவ்வாணைப்படி இந்த நிலம் என்பது 9/9/2024 அரசுக்கு மீள் எடுத்துக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நிலம் வருவாய்த்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. யாரும் அத்துமீறி உள்ளே நுழையக்கூடாது. அப்படி நுழைந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்ட அந்த அறிவிப்பும் அந்த பிரதான கேட்டின் முன்பாக ஒட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் பல்வேறு கேட்டுகளில் கூட உள்ளே செல்வதற்கு யாரும் அனுமதிக்கப்படவில்லை. போலீஸ் பாதுகாப்பு என்பது இங்கே இருக்கக்கூடிய கேட்டுகள் அனைத்து பகுதியிலும் போடப்பட்டிருப்பதால் உள்ளே பணிக்கு செல்லக்கூடியவர்களும் யாரும் தற்போது அனுமதிக்கப்படவில்லை. ரேஸ் கிளப்புக்கு உள்ளே எப்போதும் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிக்காக வரக்கூடியவர்கள் வருவதற்கு முன்பாகவே போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்ட நிலையில் யாரும் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லைன் காரணமாக குறிப்பாக ஸ்விம்மிங் பூல் உள்ளிட்ட காலை உடற்பயிற்சி போன்றவற்றிற்கு சென்னை ரேஸ் கிளப்பிற்கு வருவார்கள். அவர்களும் அனுமதிக்கப்படாமல் தற்போது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தக்கூடிய விதமாக தற்போது சென்னை மாவட்ட ஆட்சியர் இந்த அறிவிப்பை வெளியிட்டு தற்போது ரேஸ் கோர்ஸுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அன்புச்செல்வன், இப்ப ரேஸ் கிளப் நிர்வாகத்தோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? அவங்களுடைய விளக்கம் ஏதாவது கிடைக்கப்பட்டுச்சா? குறிப்பாக அவருடைய விளக்கத்திற்காக தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டிருக்கிறோம். ஆனால் உள்ளே செல்வதற்கு கூட இதுவரைக்குமாக அனுமதி கிடைக்கப்பெறவில்லை. பணியாளர்களுக்கும் கூட உள்ளே செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. காலை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பாக சீல் வைக்கப்பட்டதன் காரணமாக பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த நிர்வாகத்திடம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன மேற்கொள்ள இருக்கிறீர்கள் என்பது தொடர்பாக தொடர்பு கொள்ள முயற்சி மேற்கொண்டு இருக்கிறோம். தற்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி என்பது பார்க்கும்போது இதற்கு முன்பாகவே தொடர்ந்து பல ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று கொண்டு இருந்திருக்கிறது. இருந்தாலும் குத்தகை தொகை என்பது நிலுவையாக இருக்கக்கூடியது என்பது தொடர்ந்து அதிகரித்து தான் அடுத்த கட்டமாக நீதிமன்றம் இதற்கு முன்பாக கூட இது போன்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில் மீண்டும் நீதிமன்றத்தை நாடுவதற்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினர் தற்போது பிரதான நுழைவாயில் பகுதியில் சீல் வைத்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை மீறி யாராவது உள்ளே சென்றால் சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற எச்சரிக்கை அறிவிப்பும் வெளியே ஓட்டப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.